இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏமாற்றங்களும், தொடர்ந்து துரோகங்களும், தொடர்ந்து மன தளர்ச்சிகளும் இது மட்டுமே இந்த மிதுனம் ராசி ஆண்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து ஏற்பட்டவையாக நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட மிதுனம் ராசி ஆண்களின் வாழ்க்கை இதுவரைக்கும் எப்படி தெரியுமா நடந்திருக்கும்? நெருங்கியவர்கள் கூட துரோகம் செஞ்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. முக்கியமா மிதுனம் ராசி ஆண்களுக்கு வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு சாபங்கள் மட்டுமே நடந்திருக்கும். நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா மற்றவர்கள் அனைவரும் உங்களுக்கு கொடுப்பது ஏமாற்றங்கள் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பாங்க. எனவே அதனையும் நீங்க தாங்கிக் கொள்வீங்க. தாங்கிக் கொள்வது மட்டும் கிடையாது, அதனை நினைத்து நீங்க தினசரி இரவில் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. முக்கியமா நெருங்கியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வது, நீங்கள் மனம் திறந்து பேசிய மனிதர்கள் கூட, சிறந்த நண்பர்கள் கூட சில நேரங்களில் உங்களை தேவையில்லாமல் பேசி விடுவார்கள். ஏன் இன்னும் சில நேரங்கள்ல உங்களுடைய காதலர்கள் கூட உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருப்பாங்க. நீங்க நம்பிய அளவுக்கு அவங்க நம்பிக்கை உங்கள் மீது வைக்காமல் இருப்பாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளையோ ஏதாவது ஒன்றை பார்த்து உங்களிடம் அவர்கள் நண்பர்களாகவோ இல்லைன்னா காதலராகவோ இருந்திருப்பாங்க. இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு தேவை முடிந்தவுடன் உங்களை தூக்கி போட்டு நிச்சயமாக இந்த மனிதர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. இது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். வாக்குறுதி கொடுத்து விட்டு பேச்சை மாற்றி விட்டு இருப்பாங்க. யாரோ ஒருவர் ஏதோ ஒரு வாக்குறுதியை உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. தவறாமல் செய்வேன் என்று சொல்லி பின்னால் அதனை மாற்றி உங்களின் மனதை உடைத்திருப்பார்கள். அது மட்டுமல்லாம அவர்கள் பொய்யையும் கூறி உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளிலும் உங்களை மாட்டி விட்டு சென்றிருப்பார்கள். அந்த அளவுக்கு கொடுமைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பணத்தில் ஏமாற்றங்கள் ஏற்படும். கடன் கொடுத்து விட்டு திருப்பி தராமல் இருக்கக்கூடிய நபர்களும், அது மட்டும் இல்லாம பிசினஸ்ல உங்களுக்கு பார்ட்னராக இருந்து துரோகம் செய்த நபர்களும், நீ முழு பணத்தையும் போடு, நான் பொறுமையா உனக்கு பணம் கொடுக்கேன் அப்படின்னு கூறிட்டு அந்த நேரத்துல பணமானது உங்களுக்கு கொடுக்காமல் இருந்தோம். அந்த ஒரு பிசினஸ் லாஸ்ட்ல போயிருந்ததுக்கு அப்புறம் அதான் பிசினஸ்ல லாபமே இல்லை, அப்புறம் நான் ஏன் உனக்கு ரிட்டர்ன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கூறி உங்களை பணத்துல தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருப்பாங்க. முக்கியமா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை உங்களை கீழே தள்ளிவிட்டு இருப்பாங்க. காதலில் ஒரு மறைமுக துரோகங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காதலில் நீங்கள் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மை கிடைக்காமல் இருக்கும். நீங்க எத்தனை நபர்களுக்கு உண்மையாக இருந்தாலும் உங்களுக்காக யாரும் உண்மையாக இருக்க போவது கிடையாது. நற்செயலின் பலன் கெட்டவர்களுக்கு போகாமல் இருக்க வேண்டும். நீங்கள் செய்த நல்லதை தவறாக புரிந்து கொண்டவர்களும் இங்கு மட்டுமே இருப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில மட்டுமே இருப்பாங்க. நீங்க எத்தனையோ நபர்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு எத்தனையோ நபர்களுக்கு நீங்க பண்ணி கொண்டு இருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கையில் கெடுதலாக நிச்சயமாக மாறிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகு கேது கொடுத்த மறக்க முடியாத 7 முக்கியமான பிரச்சனைகளானது இருக்கிறது. உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இரு முனைகளாக இருக்கும். எதை செய்வது, எதை செய்தால் சரியா இருக்கும், எதை செய்தால் தவறாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள் தெரியாமையே நீங்களே குழப்பி கொண்டிருப்பீங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறி கொண்டிருப்பீங்க. ராகு இடையில் குழப்பத்தை ஏற்படுத்தி இது சரியா அது சரியா, இது செய்தால் நன்மைகள் ஏற்படுமா, அது செய்தால் நன்மைகள் ஏற்படுமா என்று உங்களையே குழப்பியிருப்பார். மனிதர்களின் உண்மையான முகம் உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து 10 நபர்களில் 5 நபர்கள் உங்களை தேவையில்லாம பிரச்சனைகளுக்கு உங்களை ஆளாக்கி விட்டிருப்பார்கள். இன்னும் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துரோகம் செய்து விட்டு போவாங்க. ஆனா முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து நபர்களுமே உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களாக மட்டுமே நிச்சயமாக இருந்திருப்பாங்க. நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணம் எங்கே போனது என்று கூட தெரியாமல் அளவுக்கு செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு கெட்ட கெட்ட கணக்குகளானது ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு மருத்துவ செலவு, இன்னும் சிலருக்கு பயணங்கள்ல ஏதாவது ஒரு பணம் மிஸ்டேக் ஆவது, பணம் தொலைந்து போவது போன்ற செயல்கள் பணங்களினால் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுத்திருக்கும். உங்களின் உடல்நிலையில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அவசரமாக இல்லைனா ஏதாவது ஒரு பேனிக்கோ இல்லைன்னா இன்னும் சிலருக்கு சொல்ல முடியாத ஒரு பிரச்சனைகள், இன்னும் சிலருக்கு தலைவலி காரணம் இல்லாமல் ஏற்படும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த உடல்நிலையில மாற்றங்களாக இருக்கும். இன்னும் சிலருக்கு அடுத்தவர்களுக்குள்ளே ஒரு பொறாமை ஏற்படும். உங்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள், உங்களை பற்றி பிழைப்படுத்தி பேசியக்கூடிய நபர்கள், இவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. எதையும் தொடங்க முடியாத ஒரு நிலைமை, தொடங்கினாலும் நிறைவேறாத ஒரு நிலைமை. இந்த ஒரு இடத்தில் தான் இந்த மிதுனம் ராசி ஆண்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பீங்க. நம்ம என்ன செய்வது, என்ன செய்தால் சரியாக இருக்கும், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு உண்மையான ஒரு பாடங்களாக இருக்கும் என்று உங்களை நீங்களே சுற்றி கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். மிதுனம் ராசியின்
முக்கிய உருவம் என்ன தெரியுமா? மனம் வேகமாக வேலை செய்யும். ஆனால் உங்களுடைய கிரகநிலை மாறி நடந்து சில விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைப்பது ஒன்றாக இருக்கும், நடந்தது ஒன்றாக இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் ராகு கேதுவும் உங்களுடைய கிரகநிலைகளும். இதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கெடுதல்களானது ஏற்பட்டது. ஆனால் அந்த ராகுவின் நோக்கம் என்ன தெரியுமா? உண்மையான அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். கேதுவின் நோக்கம் உண்மையில்லாத மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும். இதுதான் இந்த ராகு கேதுவின் நோக்கமாகவே இருந்தது. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகள் தெரியுமா ஏற்படும்? ராகு கேது அவர்களின் பிடியானது தளர்ந்து விடும். உங்களுடைய மன தெளிவானது முழுமையாக மாறி குழப்பங்கள் அனைத்தும் 70% குறைந்துவிடும். கம்யூனிகேஷன் பவரானது உங்களுக்கு திடீரென்று உயரும். நீங்க யார் பேசினாலும் அவங்க பேசுவது உங்களுக்கு புரிந்து அவர்களுக்கு ஏற்ற வகையில் நீங்க பதிலை கூறுவீர்கள். நீங்கள் நினைத்த ஒரு விஷயத்தை நேராக உங்களால செய்து முடிக்க முடியும். பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்கள் இருவருக்கும் இடையில் இருந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு வாழ்க்கையானது நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடித்ததாகவே நிச்சயமாக மாறும். சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். எனவே இந்த ஒரு நேரம் நீங்கள் நினைத்ததை விட அதிக அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இந்த மிதுனம் ராசி ஆண்கள் வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். நீங்கள் நினைத்ததை விட பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்கும், இன்னும் மென்மையாக மாற்றிவிடும். பழைய காலம் போல இல்லாமல் புதியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான நல்ல ஒரு காலமாக இருக்கும். நம்பிக்கைக்குரிய 2 புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உங்களை தேடி வருவார்கள். உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க நிச்சயமாக உதவுவாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய கிரகநிலை எப்படி தெரியுமா உங்களுக்கு சாதகமாக மாறும்? புதன் பகவான் உயர்ந்த ஒரு நிலைக்கு செல்ல போகிறார். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்குள் செல்லும். குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்குள் புகுந்து பண அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய நாலேஜையும் இன்னும் அதிகமாகவே மாற்றிவிடும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுடைய அதிபதி புதன் பகவான் தரக்கூடிய 7 விதமான நல்ல சம்பவங்கள். உங்களுடைய பிளான் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல வட்டத்தில் நல்ல மனிதர்கள் உங்களை சேர்ந்து வருவார்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நட்பு வட்டத்தில் நல்ல மனிதர்கள் உங்களை சேர்ந்து வருவார்கள். தொழிலில் நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு உயர்வானது ஏற்படும். உங்களுடைய காதல் வாழ்க்கை நிலையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய டிராவல்கள்ல இனிமேல் நீங்க டிராவல் செய்யும் பொழுது நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல நாளையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா உயரும்? நீங்க சொல்வது மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மதிப்பு என்னவென்று உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இந்த 2 வருடத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் நீங்க கட்டி வாழ்ந்த வாழ்க்கை இப்போது இது அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் நினைத்த ஒரு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். மிதுனம் ராசி ஆண்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துரோகமும் உங்களை உயர்த்த போகக்கூடிய படிக்கட்டுகளாக மட்டுமே இருந்திருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை மாற்றத்தின் தொடக்கமாகவும் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய காலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்திற்கு வழிகூடுவதாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.